திட்டி பேசுகிறாங்க மாதிரி நாங்கள் நேற்று வந்தவங்களாம் எங்களை அசைச்சு பார்த்துட முடியாதுன்னு அட்லீஸ்ட்ன்ற எங்களுக்கான எதிரின்ற அங்கீகாரத்தை திமுக கொடுக்குறாங்களா? ஒரு நல்ல வேலிடேஷன் தானே அது. உங்களுக்கு ஒருத்தவங்க திட்டுறாங்கன்னா திமுகவே ஆளும் கட்சியை திட்டுது, பாரம்பரிய கட்சியை திட்டுதுன்றது முதல்வர் வரைக்கும் சொல்றாருன்றது வந்து வேலிடேஷனா? அதற்கு அடுத்து விசிகாவிலிருந்து போய் ஆதவர்ஜன் நாங்கள் சேரும்பொழுது விஜயை யாரும் விமர்சிக்கிறா? விசிகான்ற ஒரு கட்சி திருமாவளவன்ற ஸ்ட்ராங்கான கொள்கை லீடர் விமர்சிக்கிறாங்களா? நடக்குதா? தாவகா வேல்முருகன் என்ன பண்றாரு? அவர் இப்படி கொச்சையான ஒரு குற்றச்சாட்டு அப்படி சொல்லக்கூடாது, ஆனாலும் ஏதோ ஒரு வகையில ஒரு பதட்டம் ஏற்படுத்தியிருக்காங்களா? அதிமுக என்ன சொல்றாங்க? திட்டல, கூட்டணி வரும்பொழுது பார்ப்போம், ஒரு மென்போக்கு கடைபிடிக்கிறாங்க இல்லையா? அப்போ இவங்க எல்லாரும் ஏதோ ஒரு வேலிடேட் பண்றாங்க. காரணம் ஏதோ ஒரு வகையில் இவங்க வந்து இந்த கட்சி ஏதோ ஒன்று பண்ண போகுது, இல்லை பண்ணிட்டா என்ன பண்ணுறது, இல்லை பண்ணாமல் போகிறதுக்கு நாம் என்னென்னலாம் பண்ண முடியும்ன்ற ஒரு உபாயங்கள் எல்லாருக்குமே இருக்குமா? இப்போ அருண் வந்தது வந்து இவங்க எல்லாருக்கும் எவ்வளோ பெரிய நம்பிக்கையை கொடுத்துருக்கோம். அப்பா இவர் பார்த்துக்குவாருப்பா கட்சியை, நாம் எதுவுமே பண்ண வேணாம். ஒரு தமிழறிவு மணியன் திடீர்னு சப்போர்ட் பண்ணும் பொழுது எந்த ஒரு இனி அவர் பார்த்துக்குவார் அப்படின்ற ஒரு சந்தோஷத்தை எதிர்கட்சிகள் மற்ற கட்சிகளுக்கு கொடுக்குமோ கிடைக்குமோ அதே அளவு அப்பா அருண் இருக்காரு, இனிமே அவர் தாவேக்காவை பார்த்துக்குவாருன்ற மாதிரியான ஃபீல் தான் அருண் கொடுத்துருக்காரு மற்ற கட்சிகளுக்கு. ஆமா, திமுகவுக்குமே, திமுக அதிமுக நாம் தமிழர் எல்லாற்றுக்கும் வந்து அந்த 14வது கேள்வியை சொன்னீங்கன்னா நான் நேரடியாக கோடீஸ்வரன் ஆயிடுவேன்ற மாதிரி, நீங்க டைரக்டா சிஎம்க்கு தேர்தல் வச்சீங்கன்னா நான் டைரக்டா சிஎம் ஆயிடுவேன் அப்படின்ற ஒரு விஜய்க்கு அது உடன்பாடு இருக்கா இல்லையான்னு தெரியாத ஒரு விஷயத்தையே சொல்லக்கூடிய ஒரு ஆளா வந்திருக்காருன்னும் போது எவ்வளவு ஹாப்பியா இருப்பாங்கங்க. மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS இன்ஸ்டிடியூஷன், மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS இன்ஸ்டிடியூஷன், மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS இன்ஸ்டிடியூஷன் கோவை.